சார் யார் வந்தாலும் வந்து அரசியலுக்கு வந்தா கோமாளியா தான் ஆக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விஜயகாந்த், சீமான், ரஜினி வந்தாரு போயிட்டாரு, கமல் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு. யாரு தான் அரசியலுக்கு வரணும்? அதை நீங்கள் தான் சொல்லணும். மக்கள் இப்போ சொல்லுவாங்க, 6 மாதத்தில் சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். சில பேர்கள் சொன்னீங்க, அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பை தருவாங்க. அது அந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவன் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை உய்விக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை காக்கிறவன் வரணும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கையில் அந்த ஏழையவர்களை குழிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று தான் நான் தான் காப்பாற்றுறேன், இதை பார் ஓடிட்டாப்பில், இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க. I support to unconditional support to Vijay. You keep going on, keep on working, the rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. என்னையா என்ன மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் வளர்த்து விடப்பட்ட தம்பி, நான் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, என்ன கேட்குறீங்க? என்ன பண்ணுறது? இதில் சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? சொல்லு தம்பி. சார், இந்த கரூர் விவகாரத்தில் 41 பேர் விழுந்திருக்காங்க. அவங்க மரணம் தொடர்பாக நீதிபதி தலைமையில் வந்து ஒரு தனி நீதிபதி தலைமையில் விசாரணை அமைச்சிருக்காங்க, அருணா ஜெயசிங் தலைமையில். அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது, அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை, கண்கட்டு வேலை. அவனே கொலை பண்ணிவிட்டு, அவனே கொள்ளையடிச்சிட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்ருக்கோம். தாக்குல என்ன நடந்துச்சு? வெளியிலேருந்து யாரும் வரல, அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை. அப்பாவி ஏழை சாதாரண பிச்சைக்காரனுங்க, அடிக்கி 4 போலீஸ் நிற்கிறாங்க. புல்வாமாவில் என்ன நடந்துச்சு? சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ளே தள்ளி மண்ணள்ளி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4 அம்சம்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்காது. சும்மா கண்கட்டு வைத்த கொடுக்கல. யார் கையில் போலீஸ் இருக்குது? முதல்ல பாதுகாப்பு. 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்கள் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்கே நிற்கணும்ல, அதே முட்டுச்சந்தையில் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தான்னு நடந்திருக்கிறதே வேறு. 99 இப்படி தான் நான் நின்று தேனியில் பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க. ஜீப்பை கவுத்து விட்டாங்க, கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. இறங்கி குதித்து ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன், கலெக்டர் ஜீப்பு. அடுத்து அதை அணைக்க சொல்லி சண்டை விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன். நடக்கிறது வேறு. என்ன போலீஸ் எங்கேருந்து வந்தானு என்னன்னு தெரில, கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க. கொஞ்சம் தவறு இருந்தால் அந்த விஜயத்தை ஆணையம் போட்டு குழிக்குள்ளே தள்ளி மூடி சமாப்தம் ஜனகனை பாடியிருப்பாங்க. இது அரசியலா? கேவலமாக இல்லை? அயோக்கியத்தன அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. டேய், என்ன நீ கொச்ச பச்சை குழந்தை தன்னம்மா? 10,000 பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸை பற்றி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்க? மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும். அவங்க அப்படி தான் நடைமுறை. 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபா 200 ரூபா காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா 10 கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க. இதுதான் 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்புறம் ஏன் முட்டுச்சந்துக்குள்ளே அனுப்புகிறீங்க? பயங்கரமாக பள்ளந்து வண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரில. நான் சொல்லலை, இந்த மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா?
ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.